ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவி மகாநதி சீரியல் நம்மளோட லக்ஷ்மி பிரியா இன்னைக்கு அவங்களோட விகடன்ல இருந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பெஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு அவார்டை வந்து ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஓவரால் டீம் எல்லாரும் இருக்க மாதிரியான அந்த பிக்கு விகடனுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரியேட்டர் நம்மளோட மேஜிஷியன் நம்மளோட பிரவீன் சாருக்கும் ஸ்பெஷலான ஒரு தேங்க் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு எல்லா அங்கே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. காவேரி விஜய் ரெண்டு பேருமே வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ஷூட்டிங் வந்து அவங்களோட தாத்தா வீட்டில் தான், அதாவது விஜயோட தாத்தா வீட்டில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகான ஒரு சாரீ லுக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இனிமேல் இப்படித்தான் அப்படின்ன மாதிரி, இனிமேல் சாரீ லுக் தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட பர்த்டே கிஃப்டாக அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம காவேரி. அதாவது பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கொடுத்ததுனால பர்த்டேக்கு கிடைச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவ்வளோ ஒரு அன்பை காட்டுற ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கன்சர்ன் அன்பு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்க ரசிகர்களுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட லக்ஷ்மி பிரியாவுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு கண்ணு பத்தலை அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது. தாத்தாவோட வீட்டில் நம்ம லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி எடுத்த பிக்கா இல்லை நேற்று எடுத்த பிக்கா அப்படின்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எடுத்த பிக் தான் அப்படின்னு தோணுது. சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் நோக்கின ஒரு கதைக்களம் தான் அந்த பிக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.